குழந்தைகளா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள 12வது பாடமான கல்வி கண் போன்றது அப்படின்ற ஒரு சிறிய கதையை பற்றி. விரியூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் பஞ்சாயத்து அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம் கூடியிருந்தது. வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவித்திருந்தார்கள். அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். பஞ்சாயத்து தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். அரசின் சிறுதொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களையும் படித்தார். பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவே இல்லை. பொன்வண்ணன் தலைவரிடம் சென்று, ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறேனே என்று கேட்டார். பஞ்சாயத்து தலைவர், யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவங்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்திருந்தோமே, நீங்க ஏன் கலந்து கொள்ளல என்று கேட்டார். ஆமா ஐயா, போன வாரம் அஞ்சல்காரர் ஒரு கடிதம் கொடுத்தார். படிக்க தெரியாதனால அப்படியே வச்சுட்டேன். என்னப்பா, உனக்கு தான் படிக்க தெரியல, ஆனா அவன் பையனுக்கு தான் படிக்க தெரியுமே, அவன் தான் பள்ளிக்கூடம் போறானே, அது எப்படி தெரியாம போகும் அப்படின்னு அதட்டல் தோனியில நம்ம பஞ்சாயத்து தலைவர் கேட்டார். பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோட தலையை குனிஞ்சபடி, ஐயா, நான் சைக்கிள் பஞ்சர் பழுது பார்க்குற கடை வச்சிருக்கிறேன். எனக்கு உதவி செய்யறதுக்காக அவனை அடிக்கடி ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லைங்க. சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளி செல்ல முடியாதனால அவனால் மொத்தமாகவே பள்ளிக்கு போவானா நிறுத்திட்டேன். அதனால தானே என்னவோ தெரியல, அவனுக்கு சரியாக எழுதுவோ படிக்கவோ தெரியாமல் போயிடுச்சுங்க. அவங்க ஆசிரியர் கூட இதை பற்றி அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாரு. பள்ளிக்கு அனுப்புங்க, படிக்கணும், படிப்பு தான் எதிர்காலம் அப்படின்லாம் சொல்லுவார். நான் தான் தப்பு செஞ்சிட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதுன்னு ஆக்கிட்டேனே என்று தலையில் அடித்து கொண்டு கூறினார் பொன்வண்ணன். உங்கள் அறியாமையால் இப்போ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அரசின் உதவித்தொகை உங்களால் பெற முடியாமல் போயிடுது. கல்வி அறிவு இருந்திருந்தா தானே நாள்தோறும் நம்ம சுற்றி என்ன நடக்குது நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிஞ்சு கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, எதுன்றதை தெரிஞ்சுக்க முடியும், வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்டார். ஐயா, இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் தான் படிக்கல, அப்படியே இருந்துட்டேன். என் மகனாவது நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறட்டும். இனி நான் என் பிள்ளைய வேலைக்காக ஸ்கூலை விட்டு நிறுத்தவே மாட்டேன். இப்போவே என் மகனை ஆசிரியர்கிட்ட கூப்பிட்டு போய் மறுபடியும் பள்ளியில் சேர்த்துக்கிற மாதிரி ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிறேங்க. சரி சரி, புரிஞ்சு கொண்டா சரி. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தில் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்து கூறிய கிராம சபை தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்வண்ணன். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான விடையை தெரிவு செய்வோமா? முதல் கேள்வி, துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல்? இன்பம், துயரம், வருத்தம், கவலை. சரியான விடை இன்பம். இரண்டாவது கேள்வி, உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? உதவ கூட்டல் தொகை, உதவிய கூட்டல் தொகை, உதவு கூட்டல் தொகை, உதவி கூட்டல் தொகை. சரியான விடை உதவி கூட்டல் தொகை. மூன்றாவது கேள்வி, யாருக்கு கூட்டல் எல்லாம்
இச்சொற்களை சேர்த்து எழுதக் கிடைப்பது யாருக்கு எலாம், யாருக்குலாம், யாருக்குள்ளாம், யாருக்கெல்லாம், யாருக்கெல்லாம். விடை யாருக்கெல்லாம். நான்காவது கேள்வி. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது பணம், பொய், தீமை, கல்வி. சரியான விடை கல்வி. ஐந்தாவது கேள்வி. தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல் முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல், எழுதுதல். சரியான விடை எழுதுதல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.